மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் செய்தியாளர்களை செய்து வருகிறார். நேரலை காட்சிகள். மக்கள் நலனுக்காக மாற்றத்தை விரும்பும் கட்சியான மக்கள் நீதி மய்யம் ஒத்த கருத்துடைய அரசியல் கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றது. அப்படி ஒரு கூட்டணியை முடிவு செய்யும் அதிகாரத்தை கட்சித் தலைவர் நம்மவர் திரு கமல்ஹாசன் அவர்களுக்கு வழங்கி தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. என்ன தீர்மானம் எடுத்தோங்கிறதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. இப்ப அவர் சொன்ன அந்த விஷயங்கள், பல விஷயங்கள் பேசப்பட்டது. அதுல முக்கியமா அவங்க பெருந்தன்மையுடன் எனக்கு அந்த கூட்டணியை பற்றி முடிவுகளை எடுக்கும் அதிகாரத்தை எனக்கு வழங்கி இருக்கிறார்கள். நன்றி. நல்ல வழியில் நல்ல கூட்டணி ஒன்று அமையும். சொன்னது போல் ஒத்த கருத்துடைய கட்சிகளுடன் மட்டுமே இந்த கூட்டணி அமைய வேண்டும் என்பதில் மொத்த கட்சியும் நானும் திண்ணமாக உள்ளோம். தவிர 40 தொகுதிகளுக்கு வரவிருக்கும் பார்லிமெண்ட் தேர்தலுக்கு 40 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கும் ஒரு குழு அமைக்கப்பட வேண்டும். அதற்கு தலைமை பொறுப்பை டாக்டர் மகேந்திரன் அவர்களிடம் ஒப்படைத்திருக்கிறோம். அதற்கான வேலைகள் அவர் இன்று முதல் தொடங்குவார். இதற்கு முன்பு காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியான சூழ்நிலை மக்கள் நீதி இருந்ததாக பேச்சு. இப்ப அது என்ன நிலைமை? இல்லை, அதுவும் பேச்சு, இப்பவும் பேச்சு இருந்து கொண்டிருக்கிறது. பேச்சு வெளியே இருக்கணும். நாங்கள் முடிவு எடுத்த பிறகு அதை சொல்வோம். அவ்வளோதான். அதான் இப்போ அது அவசரமில்லை அதை சொல்வதற்குன்னு நான் நினைக்கிறேன். ஒத்த கருத்துடைய கட்சிகளுடன் கூட்டணி வைப்பதில் எங்களுக்கு அதை இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கிறேன். தேர்தலில் நீங்க என்ன மாதிரியான நிலைப்பாடை எடுத்து மக்கள் முன்னாடி எந்த மாதிரியான நிலைப்பாடை நீங்க வெளிப்படுத்த உங்களுடைய பிரச்சாரம் எதை நோக்கியதாக இருக்கும்? இந்த நாடாளுமன்ற முக்கியமா எங்களுடைய பிரச்சாரம் தமிழகத்தின் முன்னேற்றத்தை நோக்கியதாக இருக்கும். தனித்தனி ஒவ்வொரு விஷயமா எடுத்து சொல்லலாம், அது அப்பப்போ எழும் சூழலை பொறுத்தது. ஆனால் தமிழகத்தின் முன்னேற்றம், தமிழகத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதிகளின் நேர் செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அவை எல்லாம் எங்கள் பிரச்சாரத்தின் கூர்முனைகளாக இருக்கும். இப்போ அமீர் பேசும்போது சொல்லியிருந்தாரு, பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு, அது பற்றி தான் நான் உங்ககிட்ட கருத்து தெரிவிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுடைய நிலைப்பாடு அதெல்லாம் நாங்கள் உங்களை சொல்கிறோம். என்னுடைய நிலைப்பாடு சொல்லி முடிச்சாச்சு. திரும்ப அதை சொல்லிட்டு இருக்க வேண்டியது. அமீர் அவர்களை அழைத்து இந்த மாதிரியான மக்களுடைய மனநிலை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக அழைச்சிருக்கீங்க. ஏன்னா ஒரு பொது மேடையில் இருக்காங்க. ஸோ அது மாதிரி இன்னும் மக்களுடைய மனநிலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய எல்லா சார்பில் இருக்கவங்களையும் அழைச்சி இந்த மாதிரியான கருத்துக்களை கேட்டு வழிபாடு விருப்ப வாய்ப்பு இருக்கு. என்னுடைய பயணத்தின் ஆரம்பமே அப்படித்தான் ஆரம்பிச்சது. கட்சி தொடங்குவதற்கு முன்பாக பல்வேறு கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொண்டு, அதுவும் இதில் முன் அனுபவம் உள்ளவர்களிடமெல்லாம் வயது வித்தியாசம் பார்க்காமல் பெரிய மூத்த தலைவர்களும் இளந்தலைவர்கள் எல்லாரையும் சந்தித்து பேசிட்டு தான் நான் இந்த முடிவை எடுத்து கட்சியே தொடங்கினேன். அது நான் சொல்கிறது February 21 முன்பாக. இப்போவும் இதில் என்னன்னா, இப்போ அமீர் அவர்களுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு, அவர் என் கூட ரொம்ப நாளாக பயணிச்சிட்டு இருக்கிறவர், மானசீகமாக என்னை ரொம்ப ரசிக்கிறவர். அவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடி சினிமாவில் இருந்த போதே அப்படி தான் ஓப்பனாக என்னுடன் இருக்கும் ஒரு பற்றை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்பொழுதும் அப்படித்தான் அவர். அது மாதிரி நிறைய தம்பிகள் இருக்காங்க எனக்கு. மக்கள் நீதி மையத்தின் நலனையும் என் நலனையும் மனதில் கொண்ட நிறைய தம்பிகள் சினிமா துறையிலும் இருக்கிறார்கள், வெளியிலையும் இருக்கிறார்கள். மக்கள் நீதி துறைக்கு 10 மாதம் ஆகுது. எல்லாம் கரெக்டாக சொல்கிறோம். என்னைக்கு தேதி சொல்லுங்கள் நீங்கள்? 31 ஜனவரி 31 அன்னைக்கு அறிவிக்கிறோம். கூட்டணி குறித்து சொன்னீங்க, காங்கிரஸோட கூட்டணியா பாஜகவோட கூட்டணியா, அது தெளிவாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்.
அதாவது நான் ஏற்கனவே என்கிட்ட இதுக்கான பதில் சொல்லியாச்சு. அதாவது தமிழகத்தின் மரபணுவை மாற்ற துடிக்கிற எந்த கட்சியோடையும் நாங்கள் வச்சுக்க மாட்டோம் தொடர்பு. உங்க அனுமதியை நீங்க எங்கிட்ட கேட்கக்கூடாது, அது உங்க கருத்து. உங்க கருத்தை நான் இந்த மாதிரி கருத்தை ஏற்றுக்கொள்வதற்கு உங்கள் அனுமதி வேணும்னு நீங்க கேட்கவே வேண்டாம். அதுவும் பத்திரிகையாளர் கேட்கவே வேண்டாம் என்கிட்ட. நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியிலையும் உங்களுடைய வேட்பாளரை நிறுத்தி அதே போல 20 சட்டமன்ற இடைத்தேர்தலையும் மக்கள் நீதி மையம் வேட்பாளரை களமிறக்குமா? எப்படிங்க? 20 சட்டமன்ற இடைத்தேர்தல் தொகுதியில மக்கள் நீதி மையம் வேட்பாளரை இடைத்தேர்தல் வந்தா இறக்கும். அதுக்குண்டான சூழல் இருக்கு. அப்படி இருக்கும்போது கூட்டணியோட சந்திப்பீங்களா இல்ல தனித்தே உங்களுடைய பலத்தை நிரூபிப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? அது அங்க வரும்போது அந்த எலெக்ஷன் அறிவிக்கட்டும், நான் எல்லா அறிவிப்பையும் நான் உடனே உங்ககிட்ட சொல்லிடுறேன். அது போக 2019 உள்ளாட்சி தேர்தல் வரக்கூடிய ஒரு சூழல் நிலவுது. அதனால இருக்கும்பொழுது பரவலாக இருக்கக்கூடிய இந்த தேர்தலில் நீங்க தனித்து போட்டுவீங்களா இல்ல நீங்க சொன்ன மாதிரி கூட்டணியோட தான் போட்டுவீங்களா? அது இப்போ நீங்க சொல்றது என்ன வருடம் சொல்லுங்க? 2019. அதுக்கு நாங்க இப்போ அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ உடனே யாரும் தனித்து அல்லது கூட்டணின்றது நிர்ணயிக்க வேண்டிய நேரம் இது அல்லன்னு. மக்கள் நீதி மையம் வந்து ஒரு ஜனநாயகபூர்வமான கட்சி அப்படின்னு மக்கள் நீதி மையம் ஜனநாயகபூர்வமான கட்சி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க தமிழ்நாட்டில். அது மாதிரி தோற்றம் இருக்கு. அப்படி இருக்கப்போ ஒரு திராவிட கட்சிகள் மாதிரி செயற்குழு முடிவெடுத்து அனைத்து அதிகாரமும் தலைவருக்கு கொடுக்கறது வந்து ஒரு சர்வதிகாரம் மாதிரி தானே இருக்கு. எப்படி அவங்க தானே அந்த அதிகாரத்தை கொடுக்கறது அவங்க தானே. நான் எடுத்துக்கிட்டேன்னா அது சர்வாதிகாரம். அவங்க கொடுக்கறதுக்காக காத்திருந்து கொடுத்ததுக்கு நன்றியும் சொல்வது எப்படி சர்வாதிகாரம்? கொடுத்துருக்காங்க, அவங்க கொடுத்துருக்காங்க. நான் எடுத்தது இல்லையே சார். இந்த ஒத்த கருத்துடைய கட்சிகள் கூட்டணிக்கு வரலாம்னு சொன்னீங்களா சார்? கூட்டணிக்கு நீங்க தான் தலைமை வகிப்பீங்களா இல்ல யாரோடைய கூட்டணியாவது தலைமையை ஏற்றுவீங்களா சார்? தலைமை தலைமை தான்றீங்களா இல்லைன்னா யார் தலைமையாவது ஏற்க கூட தயாரா? அப்படி இப்போ சொல்ல தெரியலைங்க எனக்கு. ஏன்னா இப்போ சொல்லக்கூடாது அது. ஏன்னா அவங்க வந்து பேசிட்டாங்க. வரும் தலையுடைய அளவை பொறுத்தது அது. ரெண்டு விஷயம். ஒன்று, இந்த குழு, நிர்வாக குழு, செயற்குழு எல்லாரும் கலந்து ஒரு முடிவை, அதிகாரத்தை அவருக்கு கொடுத்திருக்கின்றோம். இது ஜனநாயகம். இரண்டாவது, யாருடன் கூட்டணி வைப்பதென்ற முடிவை இன்னைக்கு நாங்கள் இன்னும் எடுக்கவில்லை. ஒற்றை கருத்து யாரு கூட இருக்குதோ அவங்களோட நாங்கள் சேருவோம். அவ்வளவுதான் முடிவு. இந்த 3 விஷயம் தான். இதுல வந்து மற்றவர்கள் அவசரத்துக்காக நாங்கள் முடிவெடுக்க முடியாது. இல்லை செய்தியை நல்ல பரபரப்பாக சொல்லணுங்கிறதுக்காகவும் ஒரு முடிவை சொல்ல முடியாது. சார், நாடாளுமன்ற தேர்தலையும் இந்த சட்டமன்ற இடைத்தேர்தலையும் நீங்க போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அப்படி போட்டியிட்டா எந்த தொகுதியை சார் நீங்க தேர்வு செய்யணும்? அதெல்லாம் நான் வந்து கூட்டணி பற்றி தான் எனக்கு முடிவே தவிர மற்ற முடிவெல்லாம் எல்லாம் கலந்து ஆலோசித்து தான் முடிவு பண்ணணும். நீங்க போட்டியிடுறதுக்கு நேரடியாக நீங்க களத்துல இறங்கி போட்டியிடுவீங்களா? அவங்க எல்லாம் உங்களை இல்லை, முதல்ல என்ன கேட்டீங்க, அரசியலுக்கு நிஜமா வருவீங்களா? அப்புறம் களம் இறங்குவீங்களா? இப்படி ஒவ்வொன்றா கேட்டுட்டு இருக்கீங்க. அதற்கான பதிலை நான் செயல் மூலமாகத்தான் நிரூபிக்க வேண்டும். கண்டிப்பா. ஓட்டையே எண்ணி சொல்லிடுவீங்க போல இருக்கு. இல்ல, கண்டிப்பா கண்டிப்பா போட்டிடுவேன். அதெல்லாம் அவங்க தான் முடிவு பண்ணுவோம். மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை நேரில் பார்த்தோம். அப்போது அவர் ஒத்த கருத்துடைய கட்சிகளுடன் கூட்டணியில் ஈடுபடுவோம், தமிழகத்தின் மரபணுவை மாற்ற முயற்சிக்கும் கட்சிகளுடன் கூட்டணி கிடையாது, 20 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் போட்டியிட தயாராக இருக்கிறோம் என்பது தொடர்பான பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அது இனிவரும் செய்தி தொகுப்புகளில் விரிவாக பார்க்கலாம்.